Okay, listen. So, இப்போ ஸ்பிக்மோமேனோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. தேர் ஆர் 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மெர்க்குரி ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸோ நான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரப்பர் கஃப், அது கூட ஒரு அட்டாச்ட் வித் டியூப், பம்பு, தென் ஒரு மெர்க்குரி மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் மெஷர்மெண்ட் போட்டிருக்க காலம்ஸில் வந்து ஹைட்ஸ் போய் அது வந்து ரீச் ஆகுது. ஓகேவா? ஸோ அஃபெக்டிங் த ஹைட்ஸ் ஆஃப் அ காலம்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் எந்த காலமில் போய் அது வந்து ரீச் ஆகுது, அது ரீச் ஆகிற காலமில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்றதை நம்மளுக்கு பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி ஸ்பிக்மோமேனோமீட்டர். அதான் அஃபெக்டிங் த ஹைட் ஆஃப் அ காலம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெர்க்குரி எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகி போய் என்ன லெவல் போய் ரீச் பண்ணுதோ அதனுடைய பிசைட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து எடுப்போம். திஸ் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மெத்தட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எனுராய்டு ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸோ இது வந்து ஃபுல்லி மெக்கானிக்கல் டைப். விச் மீன்ஸ் ஸோ இதில் வந்து ஒரு டயல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த டயல் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம ஸ்டெத்தஸ்கோப்போட ரெசனேட்டர் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி தான் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் வித் மெஷர்மெண்ட்ஸோடு இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டாச்மெண்ட்டில் வந்து கொடுக்குறது வந்து பாருங்கள். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் இதே மாதிரி ரப்பர் கஃப் இருக்கும், ப்ரெஷர் காஜ் இருக்கும். ஸோ அதில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகிட்டே வரும்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டயலில் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுது, ஸோ ஃபுல்லி அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுது, அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா என்ன சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோலில் என்ன மெஷர்மெண்ட் வருதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் கேலிப்ரேஷன் இதில் இருக்குது. ஸோ கேலிப்ரேஷன் மீன்ஸ் நம்ம எடுத்த அந்த மெஷர்மெண்ட் கரெக்டான்றதை அனலைஸ் பண்ணுற ஒரு மீட்டர் இல்லையா? ஸோ அப்போ கேலிப்ரேஷனில் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மெத்தட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் ஸ்பிக்மோமேனோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் இப்போ வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் குளுக்கோஸ் மீட்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிக்மோமேனோமீட்டர் டிஜிட்டலில் வீட்டிலே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க டெய்லி ரெகுலராக செக் பண்ணுறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போத் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் ரெண்டு ப்ரெஷருமே அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஸ்லோவான ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் அதில் வந்து ஆசிலோமெட்ரிக் டிடெக்டார் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஆசிலேஷனாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த சைடாக அந்த சைடாக அமௌண்ட் எவ்வளோன்றது கரெக்டாக மெஷர் கொடுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் டிஜிட்டலி வித் நம்பர்ஸோடு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு அதனுடைய நம்பர்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அதனுடைய இமேஜ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டில் கொடுக்குறது வந்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஆசிலோமெட்ரிக் டிடெக்டாரில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட்டில் வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ரைட் ஆரிக்கல். ஸோ ரைட் ஆரிக்கலோட ஃபங்க்ஷன் பாடியில் இருக்கிற இம்ப்யூர் பிளட்டை கலெக்ட் பண்ணுறது. லெஃப்ட் ஆரிக்கல் லங்ஸில் இருந்து பியூர் ஆகிட்டு வந்திருக்கக்கூடிய பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே என்ன நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா வென்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷன் நடக்கும். கான்ட்ராக்ஷன் டைமில் என்ன நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வென்ட்ரிக்கலோட ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி வென்ட்ரிக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா பிளட் வந்து வெளியில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியில் ரிலீஸ் ஆகிற அந்த பிளட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு லங்ஸை போய் ரீச் பண்ணணும். அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ரிலீஸ் ஆகிற பிளட் வந்து பார்த்திங்கன்னா அயோட்டா வழியாக பாடி பார்ட்ஸ்க்கு நம்மளுக்கு போயிட்டு ரீச் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது. ஸோ ஈச் ஆரிக்கலோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ரிசீவிங் ஒன்று ஃப்ரம் பாடி பார்ட்ஸ்லேருந்து ரைட் ஆரிக்கலோட ஃபங்க்ஷன் ஃப்ரம் பாடி பார்ட்ஸ்லேருந்து இம்ப்யூர் பிளட்டை கலெக்ட் பண்ணுறது. லெஃப்ட் ஆரிக்கலோட ஃபங்க்ஷன் ஃப்ரம் லங்ஸ்லேருந்து பியூரிஃபைடு பிளட்டை கலெக்ட் பண்ணுறது. ஸோ அப்போது ரைட் ஆரிக்கலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த இம்ப்யூர் பிளட்டை ரைட் வென்ட்ரிக்கலில் ரீச் ஆகுது. தென் ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பல்மனரி வெயின் மூலயமா லங்ஸை போய் ரீச் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பிளட் வந்து பார்த்திங்கன்னா அயோட்டா மூலமாக பாடியோட எல்லா பார்ட்ஸ்க்கும் போயிட்டு ரீச் ஆகும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பாருங்கள். ஸோ சிஸ்டோலிக் ப்ரெஷர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 இருக்கணும்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு
அந்த பம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளோட அந்த ஹேண்ட் கப் வந்து அப்படியே ஃபுல்லாக டைட் ஆகிட்டே வரும் இல்லையா. ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. அந்த 180 ரேஞ்சுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன நடக்கும்னா வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன். ஸோ கான்ட்ராக்ஷனில் என்ன நடக்குது, வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் வந்து வெளியில் வித் ஹை ப்ரெஷரோட ரிலீஸ் ஆகுது. ஹை ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் ஆனால் தான் அந்த புஷ் இருந்தால் தான் பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும். அண்ட் இன்னொன்று லங்ஸில் போயிட்டு அது போயிட்டு ரீச் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ மேக்ஸிமம் ப்ரெஷர் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர். அந்தளவு ப்ரெஷர் கொடுக்கும்போது அது 120க்கு என்ன என்ன மெஷர்மெண்ட் வந்து ஷோ பண்ணுதுன்றதை நோட் பண்ணிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டயஸ்டாலிக் ப்ரெஷர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா the minimum pressure in ventricular relaxation. ஸோ இப்போ இங்கே ரிலாக்ஸேஷன்றது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் கொடுத்ததுக்கப்புறமா வென்ட்ரிக்கல் ஒரு புஷ் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுனா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரிலாக்ஸிங் கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்குள்ளே ப்ரெசன்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பிளட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்குள்ளே என்டர் ஆகும். ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஸ்டேஜில் இருக்காது, ரிலாக்ஸேஷன். ஸோ ரிலாக்ஸேஷன் மீன்ஸ் டைலேஷனாக இருக்கும். டைலேஷனாக விரிஞ்சு இருக்கும். ஓகே. அப்போ விரிஞ்சு இருந்தால் ஈஸிலி என்ன பண்ண முடியும், ஆரிக்கல்ஸ்லேருந்து வென்ட்ரிக்கலுக்குள்ளே பிளட் வந்து ஈஸியாக வந்துட்டு உள்ளே வந்துட முடியும். ஸோ அப்போ அந்த இடத்துல ப்ரெஷர் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் பிளட் ஃப்ளோ மட்டும் தான் இருக்கும். ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கல் நடுவில் நம்ம ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்கோம். தட் இஸ் ட்ரைகஸ்பிட் வால் அண்டு பைகஸ்பிட் வால்ஸ். அந்த வால்ஸ் ஓப்பன் பண்ணி பிளட் வந்து உள்ளே வந்துடும். வென்ட்ரிக்கலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அகைன் அந்த வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் டு ப்ரிவெண்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட். ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், இந்த மினிமம் ப்ரெஷர் இன் வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன் சொல்கிறோம். ஓகே. வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸ் ஆகிற கண்டிஷனில் என்ன ஆகுது, பிளட் வந்து அதில் ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ்லேருந்து வந்து பியூரிஃபைடு பிளட் ஃபில் ஆகும். ரைட் வென்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா பாடி பார்ட்ஸ்லேருந்து வந்து இம்பியூர் பிளட் ஃபில் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபில்லிங் கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போது என்ன ப்ரெஷர் இருக்குன்னு வந்து பார்க்குறது தான் வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகேவா. ஸோ அப்போ போத் நம்ம என்ன பார்க்க முடியும், ஆரிக்கலோட ஃப்ளோ எப்படி இருக்குது, வென்ட்ரிக்கலோட ஃப்ளோ எப்படி இருக்குது, ஆர்டரிஸோ வெயின்ஸ் இந்த மாதிரி ஒரு தனித்தனியாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கோ கார்டியோகிராம் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் மூலிமா ஈச் அண்ட் எவ்ரி பிளட் வெசல்ஸில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிளட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி வந்து இன்லெட் ஆகுது அவுட்லெட் ஆகுதுன்றது எல்லாமே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ சிஸ்டாலிக் ப்ரெஷரில் நம்மளுக்கு அந்த ஃபுல்லாக அந்த ஊசிங் சவுண்ட் வரும், நம்ம சொன்னோம் இல்லையா, அப்படியே ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆகிற சவுண்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட் காட்டுதோ அதை வந்து டயஸ்டோலிக் மெஷர்மெண்ட்டாக வந்து நோட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஸ்பிக்மோ மேனோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும்போது எவ்வளோ ப்ரெஷரோடு அந்த பிளட் வந்து இன்லெட் ஆகுது அண்ட் அவுட்லெட் ஆகுதுன்றத நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை மெக்கானிக்கலி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், டிஜிட்டலி வித் நம்பர்ஸோட மெஷர்மெண்ட்டோடு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பிக்மோமேனோமீட்டர் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தே ஆர் மெர்க்குரி, எனுராய்டு, டிஜிட்டல். தேங்க்யூ ஆல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸ்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டு அனலைஸ் த பேத்தாலஜிக்கல் கண்டிஷன். ஸோ பேத்தாலஜி அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா என்ன டிசீஸ் ஒரு பர்சனுக்கு வந்து அட்டாக் ஆகிருக்குன்றதை வந்து கண்டுபிடிக்கிறது. அது கிளினிக்கல் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ கிளினிக்கல் மெத்தட் மீன்ஸ் அவங்க பாடியிலேருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அதை எக்ஸாமைன் பண்ணி பார்க்குறது. ஆரல்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குறது. ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளால் ஃபர்ஸ்ட் இதில் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் ஆர் ஹைப்போ டென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் மீன்ஸ் ரொம்ப பிளட் ப்ரெஷர் ஒரு நார்மல் ரேஞ்ச் இருக்கு இல்லையா 120/80 அதை விட இன்க்ரீஸ்டு லெவல் காட்டுச்சு அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன். பட் அதை விட லோ லெவல் காட்டுது 120/80 விட ரொம்ப லோ லெவல் காட்டுது அப்படின்னா தட் இஸ் ஹைப்போ டென்ஷன். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்பிக்மோமேனோமீட்டர் வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். தென் அதுக்கடுத்து அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணுன்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். ஸோ பிளட் சர்க்குலேஷன்றப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே ஆர்டரிஸ்
அண்ட் வெயின்ஸ் வழியாக வந்துட்டு இம்ப்யூர் அண்ட் பியூர் பிளட்டு ஹார்ட்குள்ளே என்டர் ஆகுது, தட் இஸ் ஃபைன். பிளட் வெசல்ஸில் வந்து அது கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆரிக்கல்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு அது வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வருதா? வென்ட்ரிக்கல்லேருந்து அகைன் அது எங்கே போய் ரீச் ஆகணும், லங்ஸுக்கா இல்லைனா அயோட்டாக்கா, எந்த பிளேஸ்க்கு போகணுமோ அது கரெக்டாக போகுதா அப்படின்ற பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ ரிலாக்ஸிங் கண்டிஷனில் வென்ட்ரிக்கலில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும், இல்லைனா கான்ட்ராக்ஷன் கண்டிஷனில் வென்ட்ரிக்கலில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும், அந்த சிஸ்டோல் டயஸ்டோலோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வரணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். எவ்வளோ ப்ரெஷர் வந்து இருந்தால் எவ்வளோ மெஷர்மெண்ட் வரும் அப்படின்றது. சப்போஸ் அதில் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து வேறு மாதிரி காட்டும். சம் பீப்புளுக்கு வந்துட்டு யூனிஃபார்மான ப்ரெஷர் கிடைக்கணும் அப்படின்னா 2 ஆர்ம்ஸ்லையுமே வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. சம் பீப்புளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து மாறிட்டே இருக்கும் அவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்லையோ இல்லைனா ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்லையோ அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் காட்டலாம். சப்போஸ் அவங்க அந்த டைமில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கலாம், அவங்களுடைய மைண்ட் செட்டப்பாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ், அதெல்லாமே கூட ஒரு பர்சனோட பிபி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் அகைன் அவங்க கண்டினியூஸாக எடுக்கிறாங்க, 2 ஆர்ம்ஸ்லேயும் கூட மாற்றி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போது யூனிஃபார்மாக ஒரு அமௌண்ட் ஒரு மெஷர்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது, பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குது, ஹார்ட்குள்ளே வரக்கூடிய பிளட்டு, ஹார்ட்லேருந்து பாடி பார்ட்ஸ்க்கு போகிற பிளட்டு, தென் அகைன் நம்மளுடைய லங்ஸ்லேருந்து ஹார்ட்குள்ளே வரக்கூடிய பிளட்டு, இந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக நடக்குதான்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இது வேறு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹார்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக நடக்குதா, எந்த வால்வ்லேருந்து எந்த வால்வுக்கு வந்து பிளட்டு பாஸ் த்ரூ ஆகணும், எப்படி வந்து அது ஃப்ளோ ஆகணும் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்லையா, அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்குதான்றதை நம்மளால் வந்து இது மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் அனலைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிஜிட்டலி வித் நம்பர்ஸோடு நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்பிக்மோமேனோமீட்டர் வச்சு பார்த்த மாதிரி அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸோடு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியல் அனலைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிக்மோமேனோமீட்டர். அண்ட் தீஸ் ஆர் த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்பிக்மோமேனோமீட்டர். Thank you all.